بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். ரமலான் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஜின்களும் ஷைத்தான்களும் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் தொடராக ஜின்கள் குறித்தும் இந்த ஜின் இனத்தைச் சேர்ந்த ஷைத்தான்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நம்புவதைப் போல அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை, மறுமை நாளை நம்புவதைப் போல நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற பல விஷயங்களை அல்லாஹ் சொல்வதால் அதையும் நாம் நம்பிக்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே ஆரம்ப வசனங்களிலேயே குறிப்பிடுகிறான், இறையச்சமுடையவர்கள் யார் என்று கேட்டால் அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதில் தான தர்மம் செய்வார்கள். வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். நபியே, உனக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வேதத்தையும் உனக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள் என்று திருமறை குர்ஆன்ல இறையச்சமுடையவர்களை பற்றி, நேர்வழி பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவங்களுடைய பண்புகள்ல ஒன்றாக முதல் பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப எதெல்லாம் மறைவாக இருக்குது, நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் எதையெல்லாம் அல்லாஹ் நம்ப சொல்கிறான். மலக்குமார்கள் என்று ஒரு இனம் இருக்கிறார்கள், அவங்கள நம்ம நம்பணும். பல விஷயங்களுக்காக அவங்க படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம மூத்தா போன பிறகு நம்ம அடையக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், நல்லவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, கெட்டவர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை, அதே மாதிரி மறுமையினால் அங்கு நடைபெறக்கூடிய விசாரணை, சொர்க்கம், நரகம் என்று எதையும் நம்ம பார்க்கல. அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால இது எல்லாத்தையுமே நம்புறோம். அப்ப அப்படி நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றுதான் ஜின்களை பற்றிய நம்பிக்கை. ஜின் என்று ஒரு இனம் இருக்கிறது, அதுல ஷைத்தான்கள் என்று அதுல ஜின்னத்தை சேர்ந்த சிலர் இருக்கிறார்கள். இவங்களை நம்ப வேண்டும் என்று என்ன செய்யுது இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள்ல நிறைய செய்திகள் இவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஜின்களை பற்றி, ஷைத்தான்களை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்வது மறைவானதை நம்புறதுல உள்ளதா இருக்கிறது. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் இருக்கிற, கண்ணுக்கு தெரிகிறத பார்க்கிறோம். பார்க்கறதுல என்ன செய்யறாங்கன்னு நிறைய கற்பனை கதைகளை எல்லாம் அதில் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். நம்ம பார்க்கிற கல்லு, நம்ம பார்க்கிற மரம், நம்ம பார்க்கக்கூடிய சமாதி, நம்ம பார்க்கிற பொருள்கள், உயிரோடு உள்ள மனிதர்கள், இவங்களை எல்லாம் கடவுளாக ஆக்குவதற்கு, இவங்க பேர்ல கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு, இவங்க பேர்ல வழிகேடுகளை மக்கள்கிட்ட திரிப்பதற்கு பல பேர் என்ன செய்யறாங்க, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத இனமா இருந்தா விடுவாங்களா? கண்ணுக்கு தெரிகிறதுல என்ன செய்யறான், ஒரு கொடிமரத்தை, சாதாரண ஒரு கொடிமரத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆசாரி என்ன செய்யறாரு, அந்த மரத்தை செஞ்சிருக்கிறாரு, அதுல ஒரு பெயிண்ட் அடிக்கிறாரு, அதுல பச்சை பெயிண்ட் அடிச்ச உடனே ஒரு பச்சை கொடிய அதுல மாட்டின உடனே இதுக்கு பயங்கரமான சக்தி வந்துருச்சு, அது தொட்டு முத்தம் கொஞ்ச நாள் பெரிய பறக்கத்து
என்று கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு மரத்துக்கு பயங்கரமான சக்தி, அல்லாஹ்வுடைய சக்தி இருப்பதாக அப்படி மக்களை ஏமாத்துகிறார்கள் என்றால், கண்ணுக்கு தெரியாத படைப்புண்ட சும்மா விடுவாங்களா? இந்த ஜின்களை பற்றி, ஷைத்தான்களை பற்றி நிறைய கதைகள், நிறைய கப்சாக்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு சொல்றாங்க, கண்ணுக்கு தெரியல என்னத்தை வேணாலும் விட்டடிக்கலாம்னு செய்யறாங்க. இந்த ஜின்களை எங்க ஆலிம்சா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஜின்களை என்னால கட்டுப்படுத்தி வைக்க முடியும் என்று ஜின்களை சில அறிஞர்கள், ஆலிம்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக, இந்த ஜின்களை வைத்து பல வேலைகளை செய்வதாக முஸ்லிம் சமுதாயத்தில் பரவலாக நம்பிக்கை இருக்கிறது. ஒரு பொருள் காண பிரிச்சு வைங்க, ஒரு குறிப்பிட்ட அஜரத்து ஜின்னு வச்சிருக்கிற அஜரத்து சொல்றாங்க, அவங்களை போய் சந்தித்தோமே ஆனால் அவர் காண போன பொருளை கண்டுபிடிச்சிருவாரு. அவர் என்ன செய்வாரு, அவருக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரியும், அவர் ஜின்னை ஏவே என்ன செய்வாரு, காண போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு என்று ஏமாற்றுகிறார்கள். உண்மையில இவங்கள்ட்ட எல்லாம் ஜின்னு இருக்கிற, ஜின்னை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை இஸ்லாமிய பார்வையில நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சூனியம், சிகரு இப்படி சொல்றாங்கல்ல, ஒரு மனிதனை கையால தாக்காமல், கம்பால, கத்தியால ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்காம ஒருத்தன் என்ன செய்வான், ஒரு மந்திரவாதி சில வார்த்தைகளை உச்சரிப்பான், உச்சரிச்சோட அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், அவனை கைகால முடக்க வச்சிடலாம், ரத்த வாந்தி எடுக்க வச்சிடலாம், அவனை மூத்த வைக்கிறலாம், பணக்காரனை ஏழை ஆக்கிடலாம், சூனிய வச்சு என்ன பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்துல எல்லா மதங்களும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சூனியம் என்பது குர்ஆன்ல, ஹதீஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஒரு மனிதனுக்கு கடவுள் சக்தி, அவன் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு சக்தி வந்துருமா? அவனால் அப்படி எந்த ஒரு பொருளையுமே பயன்படுத்தாம நம்மளை அழிச்சிட முடியுமா? அப்படிதான் கேட்டா அது அவரால் அது முடியாது. ஆனா ஜின்களை வச்சு என்ன செய்வாரு, ஜின்னை வச்சு அவர் தாக்கிடுவாரு, ஜின்னை இதுக்காக வேண்டி பயன்படுத்துவாரு என்றெல்லாம் சூனியத்திற்கு உதவியாக ஜின்கள் உதவி செய்கிறது என்று அப்படி சில பேர் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட சொல்லி வைக்கிறார்கள். அதே மாதிரி ஜோசியக்காரன்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, ஜோசியம் கேட்கிறார்கள். ஜோசியம் இஸ்லாத்துல கண்டிக்கப்பட்டிருக்குது. ஜோசியம் ஒருத்தன் ஜோசியக்காரன் போய் எதையாவது கேட்பானே ஆனால் அவனுடைய 40 நாள் தொழுகை பாழாகிவிட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. ஜோசியக்காரன் சொல்றதை நம்பினால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவன் நிராகரித்து விட்டான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஜோசியம் கேட்கக்கூடாது, அதை நம்பக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது, இல்ல ஜோசியக்காரனுக்கு நாளைக்கு நடக்கல தெரியும், அது ஜின்னு அவனுக்கு கத்துக் கொடுக்கும், மலக்குமார்கள் பேசுறதை விட்டு கேட்டு ஜின்கள் கத்துக் கொடுக்கும் என்றெல்லாம் ஜின்கள் பேர்ல ஜோசியம் அது நியாயப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, பேய் பிசாசு நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குதுல, இந்த நம்பிக்கை ஓரளவுக்கு இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது, குறைந்து இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யறாங்க, ஜின்களை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பேய் பிசாசுங்கிற ஜின்னு தான் பேய் பிசாசு என்று என்ன செய்யறாங்க, சில பேர் பேய் பிசாசு இருப்பதாக அப்படி மக்கள்கிட்ட ஜின்களையும் பேய் பிசாசை இணைத்து பேசுகிறார்கள். அப்ப பேய் பிசாசு இருக்குதா, ஜின்களை கட்டுப்படுத்த முடியுமா, ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சூனியக்காரனுக்கு உதவி செய்யறாங்களா, மனிதன் ஜின்களத்துல பாதுகாப்பு தேடலாமா, ஜின்கள் ஏதாவது மனிதர்களுக்கு கெடுதல் செய்யுமா என்று எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த தலைப்புல இந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்ம தெரிந்து கொள்வோம். முதல்ல ஜின்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நவீன காலத்துல கூட சில பேர் தவறான விளக்கம் சொல்கிறார்கள். ஜின்னு ஒரு படைப்பு கிடையாது, ஜின்னுண்டா என்ன, நவீனவாதிகள் தஜ்ஜால சில பேர் நினைஞ்சாங்க, தஜ்ஜாலை பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து, தஜ்ஜாலுங்கிறவன் ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு இதெல்லாம் மனிதர்களை கொடுமை செய்யுமோ, இதெல்லாம் மனிதர்களை வழிகெடுக்குமோ, அது மாதிரி செல்போனை தஜ்ஜால்னாங்க. ட்ரெயின் மூலம் வந்தப்ப ட்ரெயின்ல ஒத்த கண்ணு இருக்குல்ல, தஜ்ஜால் ஒத்த கண்ணுன்ற ஹதீஸ்ல இல்ல, அவனுக்கு 2 கண்ணு இருக்கு, ஒரு கண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு அது அழிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், அப்ப சுருங்கிய திராட்சை மாதிரி இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இவங்க அறகுறையா படிச்சுன்னு செஞ்சாங்க, தஜ்ஜாலுங்கிற ஒத்த கண்ணு உள்ளவன், இந்த ட்ரெயின்ல ஒத்த கண்ணு தானே இருக்குது இப்படின்னு ட்ரெயினை பிடிச்சி தஜ்ஜால்னாங்க. ஜார்ஜ் புஷ் தஜ்ஜாலு, அது மாதிரி யாரெல்லாம் மக்களை கொடுமை செய்கிறார்களோ இவங்க எல்லாம் தஜ்ஜால் அப்படி நினைஞ்சாங்க, விளக்கம் கொடுத்தார்கள். அந்த மாதிரி இந்த ஜின்னை பற்றி சொல்லும் போது செய்யறாங்க, ஜின்னுங்கிற ஒரு படைப்பு கிடையாது, அது பாக்டீரியாக்கள், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, கிருமிகள், வைரஸ், இதெல்லாம் தான் ஜின்னு என்று அப்படி சில பேர் மக்களை வழிகெடுப்பதை, மக்களை குழப்புறதை பார்க்கிறோம். அது மாதிரி முத்தசிலா என்ற ஒரு பிரிவினர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, ஜின்கள் அவங்க மறுக்கிறாங்க. அவங்கள ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, மொத்தத்துல முத்தசிலா மறுக்களை சில பேர் என்ன செய்யறாங்க, ஜின்கள்ங்கிற ஒரு படைப்பு கிடையாது, நம்ம மனசுல உருவாகக்கூடிய கெட்ட எண்ணங்கள், வசுவாசு, இதுதான் ஜின்னே தவிர ஜின்னு ஒரு படைப்பு கிடையாது என்று அவங்களும் மறுக்கிறத பார்க்கும். அதே மாதிரி இன்னும் சில பேர் காதியானி இருக்கிறாங்க இல்ல, அவர்கள் என்ன செய்யறாங்க, காதியானி மாதிரினாங்க அவங்களும் இந்த ஜின்னை மறுக்கிறார்கள். ஜின்னு சம்பந்தமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது.
எல்லாம் அறகுறைய பார்த்து விட்டு செய்யறாங்க. ஜின் என்பவர்கள் வந்து மலைவாழ் மக்கள் தான் ஜின்கள் என்பவர்கள். ஜின்கள் அவங்க வந்து வேற தேசத்தில் உள்ளவர்கள் என்றெல்லாம் அப்படி ஜின்களை பற்றி தவறான நம்பிக்கையை விதைக்கிறதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஜின்கள் சம்பந்தமாக குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தால், ஹதீசுகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தால், இவங்க சொல்ற இல்லாம பொய், இதெல்லாம் வந்து கற்பனை. இவர்கள் சொல்றதுக்கு நேர்மாத்தமா ஜின் என்பது ஒரு படைப்பு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனுஷன் மாதிரி, மலக்கு மாதிரி அவங்களும் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அது ஒரு தனி இணை என்பதை என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. முதல்ல ஜின் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஜின் என்ற ஒரு படைப்பு, அவங்களுக்கு ஏன் அந்த பேர் இருக்குது, அது சம்பந்தமாக ஒன்று செய்யறாங்கன்னா அரபி அகராதி நூல்கள்ல வந்து அதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஜன்ன அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானதுதான் ஜின் என்ற வார்த்தை. ஜின் என்ற என்ன, மறைத்தல், நேரடியான அர்த்தம். மறைதல் என்பது ஜின் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மூடுதல் என்ற அர்த்தத்துல, மறைத்தல் என்ற அர்த்தத்துல ஜின் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லும் பொழுது, ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், இரவு அவரை மூடிய பொழுது, இரவு வந்த நேரத்துல அவர் வந்து பகல் மறைந்து இரவு அவரை மூடிய பொழுது, ரா கௌகபா, நட்சத்திரத்தை பார்த்தாரு. இதான் என்னுடைய கடவுண்டு மக்கள்கிட்ட நெஞ்சாரு. மக்களுடைய சிந்தனை எழுப்புறதுக்காக வேண்டி, மக்கள்கிட்ட புரிய வைப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல. சூரியன் கடவுள் இல்ல, சந்திரன் கடவுள் இல்ல, நட்சத்திரம் கடவுள் இல்ல என்பதை எல்லாம் கடைசியா மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்படி தெளிவுபடுத்தக்கூடிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், இரவு அவரை வந்து மறைத்த பொழுது என்று அல்லாஹ் இரவு அவரை மூடிய பொழுதுன்னு சொல்லும் பொழுது ஜன்ன என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான், பயன்படுத்துறான். அப்ப ஜின்ன அப்படிங்கிற ஜன்னங்கிற வார்த்தையில தான் ஜின்னுங்கிற வார்த்தை வருது. ஜன்னன்ட மறைத்தான், மறைந்தது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அரபியில கேடயம் இருக்குதுல்ல, கேடயத்துக்கு ஜுன்னத்துமாங்க. நோம்பை பத்தி சொல்லும்போது கூட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்தும், நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம்னா ஒரு எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு கையில வாள் வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில ஒரு தட்டு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, கேடயம். அந்த கேடயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூர்க்குடன் செய்யறாங்க, நோன்பை வந்து கேடயம்ங்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன, இந்த ஜுன்னத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்ப கேடயம் என்பது எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, நம்மளை மறைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால ஜுன்னத் என்ற வார்த்தை, இந்த ஜின்னு என்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அது மாதிரி ஒரு தாயினுடைய வயிற்றுல குழந்தை செய்யுது, அது மறைஞ்சிருக்குது. அதனால அதுக்கு குழந்தையை பத்தி சொல்லும் போது, தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையை பத்தி சொல்லும் பொழுது ஜனீன் என்று என்ன செய்வாங்க, அரபியில குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஜின்னு, அந்த ஜுன்னத்து, ஜனீனு, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பாம்பை பத்தி சொல்லும் போது அரபியில என்ன சொல்லுவாங்க, ஜான் என்று குறிப்பிடுகிறார்கள். பாம்பு வந்து என்ன செய்யுது, வேகமா மறைஞ்சிருந்ததுனால, வேகமா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி ஓடி புடிக்கிறதுனால பாம்பை பற்றி சொல்லும்போது செய்யறாங்க ஜான். குர்ஆன்ல கூட பாம்புக்கு ஜான் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்ப செய்யலாம், பார்க்கலாம். அது மாதிரி ஜின்கள் என்பவர்கள் மனித படைப்புக்கு தெரிய மாட்டாங்க, மறைஞ்சிருப்பாங்க, அவங்க பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஜின் என்ற வார்த்தை வந்து அந்த இனத்துக்கு வந்து பேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க லிசானுல் அரபி என்ற அரபி அகராதி உள்ள செய்யலாம், இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு படைப்பு. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஜின்களை வந்து அல்லாஹ் செய்யலாம், அவங்கள படைக்கலாம். எப்ப படைக்கலாம், மனிதர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஜின்கள் வந்து படைக்கப்பட்டு விட்டார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லி காட்டினா, வலக்கத் ஹலக்னல் இன்சான மின் சல்சால் மின் ஹமை மஸ்னூன் 17வது சூராவுல 27வது வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான், சேற்றில் இருந்த கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டு மனிதனை நம்ம படைத்தோம். வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுல், அதற்கு முன்னாடியே ஜின்களை படைத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். மனுஷனை படைச்சோம், களிமண்ணால மனுஷனை படைச்சோம், அதுக்கு முன்னாடியே ஜின்னை படைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. மனுஷனுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஒரு இனம் ஜின்னு. ஜின்னுங்கிறது பாக்டீரியாவோ வைரஸோ இதெல்லாம் கிடையாது. ஜின் என்பது மனிதர்களுடைய உள்ளத்துல உள்ள அந்த கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அது இல்ல ஜின்னு. ஜின்னுங்கிறது அல்லாஹ் படைக்கலாம். ஜின்னை வந்து அல்லாஹ் செய்யறான், படைக்கலாம். எப்படி படைச்சுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டலாம். வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுலு மின் நாரி சமும்,
கடுமையான வெப்பமுடைய நெருப்பால ஜின்ன படைச்சோம் அப்படிங்கிறான். ஜின் என்பவர்கள் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல எல்லாம் சொன்ன கலக்கல் ஜான்ன மிம்மார்ஜி மின்னார் 55வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜின்ன வந்து தீப்பிழம்புல இருந்து அல்லாஹ் படைத்தான் என்று, தீப்பிழம்புல இருந்து ஜின்கள் படைக்கப்பட்டதாக அல்லாஹ் படைத்ததாக திருக்குறான்ல அல்லாஹ் சீரா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 5314வது நம்பர்ல இந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குலிக்கத்தில் மலாயிக்கத்தும் மின்னூரில், மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். வகுலிக்கல் ஜான்னு மிம்மார்ஜி மின்னார், ஜின் வந்து கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் படைக்கப்பட்டார்கள். வகுலிக்க ஆதம் மிம்மா உசிபலக்கும், மனிதன் வந்து ஆதம் எப்படி படைக்கப்பட்டார்னா உங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி தரப்பட்டிருக்குல்ல, அந்த மாதிரி மண்ணால களிமண்ணால படைக்கப்பட்டாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. மனுஷன் ஒரு படைப்பு இருக்கிறான், மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜின்னு என்று ஒரு படைப்பு இருக்கிறது. மலக்குமார்கள் எப்படி ஒளியால படைக்கப்பட்டார்களோ ஜின்கள் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜின் என்பவர்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம். நெருப்புனா நீங்க என்ன விளக்கூடாது, அவன் மேல அப்படி தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படி விளக்கக்கூடாது. மனுஷனா இல்ல மண்ணால படைச்சான்டா இப்படி விளைக்கிற மண்ணு மாதிரி நம்ம இருக்கிறோம். மண்ணில் முதல் மனிதனை மண்ணில இருந்து நல்லா படைக்கிறான். அது மாதிரி ஜின்னை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருள் எதுன்னு கேட்டா நெருப்பு. நெருப்பு என்ற மூலப்பொருளை பயன்படுத்தி எல்லாம் செய்யறான், ஜின்னை படிக்கிறானே தவிர பார்த்தா நெருப்பு மாதிரி தெரிய மாட்டான். மனுஷன் எப்படி மண்ணு மாதிரி தெரிய மாட்டானோ மலக்குமார்கள் அது மாதிரி ஒளியா தெரிய மாட்டாங்க. மலக்குமார்கள் அவங்க ரெக்கை உடையவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால ஜின்னுடைய மூலப்பொருள் எதுன்னு கேட்டா நெருப்பு, தவிர அவங்க நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அது மாதிரி ஜின்னை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது பகுத்தறிவு இல்லாத ஒரு பொருளாக, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணமாக, ஒரு வைரஸாக அப்படி எல்லாம் வந்து சொல்லல. ஜின்கள் என்பவர்கள் வந்து மனிதர்கள் மாதிரியே பகுத்தறிவு வழங்கப்பட்டவங்க அப்படின்னு நல்லா சொல்ல. அவங்களுக்கு மூளை இருக்கிறது, அவங்களுக்கு இதயம் இருக்கிறது, அதை கொண்டு என்ன செய்வாங்க, மூளையை கொண்டு அவங்க சிந்திப்பாங்க என்றெல்லாம் அல்ல செய்யலாம். மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு மூளை இருக்கும் அப்படிங்கிறான். வழக்கது தரநாள் 7வது சூராவுல 179வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். வழக்கது தரநாள் ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்களையும் ஜின்கள்லையும் நிறைய பேர் அதிகமானவரை நம்ம நரகத்திற்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறோம். நரகத்துக்குன்னு சில ஆளை படிச்சு வச்சிருக்கோம். மனுஷன் அதுக்கு போவான், ஜின்களும் போவாங்க. ஏன் ஜின்கள் போவாங்க? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, மூளை இருக்கிறது, அதை வச்சு சிந்திக்காம இருக்கிறான். நிறைய மனுஷன் எப்படி சிந்திக்காம இருக்கிறானோ ஜின்னை சேர்த்து அல்ல சொல்றான். இந்த மனிதர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் ஏன் நரகத்துக்கு போறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, சிந்திக்காமல் இருக்கிறார்கள். வலகும் ஆயுனுல்லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறான். வலகும் ஆதானும் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது, எதை கேட்காமல் இருக்கிறார்கள். உலாயிக்க கல்யாணம், இவர்கள் கால்நடைகளை போன்று பல்கும் அதல், இல்லை இல்லை அதை விட இவர்கள் வழிகேடர்கள், அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் செய்யறான். உலாய்க்கு உங்கள் காஃபிலூன், இவர்கள் பாரமுகமாக இருக்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் வந்து சூரத்துல் ஆராஃப்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மாதிரி அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்றான். மனுஷனுக்கு எப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்குதோ, மனுஷனுக்கு எப்படி கண் இருக்குதோ, மனுஷனுக்கு எப்படி காது இருக்குதோ, மனுஷனுக்கு எப்படி மூளை இருக்குதோ, இதே மாதிரி ஜின்னுக்கு எல்லாமே இருக்குது. அதை கொண்டு மனுஷன் எப்படி சிந்திக்காம இருக்க, நல்ல விஷயத்தை சிந்திக்க மாட்டேங்கிறான், நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறான், குருடனா கருத்து குருடனா இருக்கிறான். அந்த மாதிரி ஜின்கள் இருக்கிறார்கள் என்று எல்லாம் செய்யறான். நரகத்துக்கு போகக்கூடிய ஜின்கள் அந்த மாதிரி இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்கள் என்பவர்களுக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு, நம்மள மாதிரி பகுத்தறிவு வழங்கப்பட்ட ஒரு இனம். அது மாதிரி ஜின்கள்ல ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் அப்படி அல்லாஹ் செய்யறான் ஜின்களை வச்சிருக்கிறான். ஜின் தான் அது ஒரு ஆண்கள் மாதிரி ஆண்களை மட்டும் இருக்க மாட்டாங்க, பெண்களும் இருப்பாங்க. அதையும் அல்லாஹ் செய்யறான். சூரத்துல் ஜின்னிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 72வது சூராவுல 6வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். வன்னஹு கான ரிஜாலு மினல் இன்சி யவுதுன பி ரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா, ஜின்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டான். நம்ம மனிதர்கள்ல இருக்கிற சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜின்கள்ல உள்ள சில ஆண்களை பாதுகாப்புக்காக வேண்டி இவன் கூப்பிடுறான். மனுஷன் வந்து என்ன செய்யறான், சில பேரு ஜின்கள்ல உள்ள ஆண்கள் வந்து கூப்பிடுறான், பாதுகாப்புக்காக வேண்டி துவா செய்யறான். அதனால இவர்களுக்கு வந்து கர்வத்தை அதிகப்படுத்திருச்சு இப்படின்னு மக்கா காஃபிர்களுடைய, மக்கா இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த கொள்கை பற்றி எல்லாம் வழிகட்ட கொள்கை பற்றி பேசும் பொழுது மக்காவுல இருந்த அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவங்க இப்படி சிலையை வணங்கினாங்களோ, அவங்க இப்படி வந்து உசுரோட உள்ள மனுஷனை வணங்கினாங்களோ, செத்து போன ஆள்களை வணங்கினாங்களோ, அந்த மாதிரி மலக்குமார்கள் இப்படி வணங்கினாங்களோ, பெண் தெய்வங்களாக எப்படி கற்பனை செய்தார்களோ, ஜின்களை அவன் அழைச்சான், ஜின்களை அவன் வணங்கினான் இப்படின்னு. இதனால வந்து அவன் அந்த ஜின்களுக்கு வந்து நினைச்சான், அந்த ஆண் ஜின்களுக்கு வந்து கர்வம் அதிகமாயிருச்சு. நம்மளை கூப்பிடுறான் பாரு, நம்மளை வந்து பிரார்த்தனை செய்யறான் பாரு,
என்று அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜின்கள் கர்வம் பிடித்து அலைகிறது என்று ஜின்களை பேசிக் கொண்டதாக அல்லாஹ் செய்யறான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்கள்ல ஆண்கள் என்று ஒரு சாரா இருக்கிறாங்க, ஆண்கள் மட்டும் இல்ல பெண்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கழிவறைக்கு போகும்போது செய்வாங்க, அவங்க ஒரு துவா சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் கபாயிஸி, இறைவா ஆண் பெண் ஜின்களுடைய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. கழிவறைக்கு போகும்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனை செய்தார்கள் என்று சஹீஹுல் புகாரில 142வது செய்தியாக நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண் பெண் ரெண்டு ஷைத்தான்கள்ட்ட இருந்து ரெண்டு ஜின்கள்ட்ட இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, ஜின்கள் ஆண்கள் என்றும் இருக்கிறாங்க, பெண்கள் இருப்பாங்க, ரெண்டு இனமான செய்யறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க. அது ஒரு இனம் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஜின்களை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி அவங்களுக்கு மத்தியில இனப்பெருக்கம் ஏற்படும். நம்மள மாதிரி அவங்க செய்வாங்க, பிள்ளை குட்டிகளை பெருப்பார்கள். நம்மள மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு தலைமுறையாக அவங்களும் இந்த பூமியில வாழுகிறார்கள். அதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறா. அவ தத்தஹிதுனஹு துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி வஹும் லக்கும் அதுவும் பீசலில் லாலிமின பதலா, நீங்கள் என்னை விட்டு இந்த இப்லீஸையும் இந்த சைத்தானையும் அவனுடைய சந்ததியினர்களையும் நீங்கள் பாதுகாவலராக எடுத்துக்கொள்கிறீர்களா? இந்த மாதிரி மாற்றி அமைத்த அநியாயக்காரர்களுக்கு கெட்டது அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். அநியாயக்காரர்கள் இப்படி மாற்றி கொண்டது மிகவும் கெட்டது அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான். ஜின்களை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது ஜின்களுடைய அந்த ஜின்னத்தை சேர்ந்த இப்லீஸ் இருக்கிறாங்கல்ல, இப்லீஸையும் அவருடைய அந்த சந்ததிகளையும் நீங்க பாதுகாவலர்களா எடுத்துக்கிறீங்களா, நண்பர்களா எடுத்துக்கிறீங்களா என்று ஜின்களுக்கு சந்ததியினர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிறது என்று அப்படியும் அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொர்க்கத்துடைய பாக்கியங்களை சொல்லும் பொழுது அதுல பார்வை தாழ்த்திய கன்னியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எந்த ஜின்னும் தீண்டியதில்லை, எந்த மனிதனும் தீண்டியதில்லை என்று அல்லாஹ் செய்யறான். ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணை நாடக்கூடிய ஒரு தன்மை, அவங்களுக்கு ஹூர்லின்கள் கொடுக்கப்படுவாங்க. அருமை நாளையில எப்படி மனிதர்களுக்கு ஹூர்லின் கொடுக்கப்படுவாங்களோ ஜின்களுக்கும் ஹூர்லின் கொடுக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த பெண்ணாசை இருக்கும், அவங்களும் இனப்பெருக்கத்தில் செய்வாங்க, ஈடுபடுவார்கள் என்று அந்த கருத்தை அல்லாஹ் செய்யறான். சூரத்துர் ரஹ்மான்ல 56வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஜின்களை பொறுத்த வரைக்கும் ஆண் என்றும் பெண் என்றும் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில அந்த ஒரு ஈர்ப்பு, இப்படி மனிதர்களுக்கு மத்தியில ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இணை ஈர்ப்பு செய்யும் அவங்கள்ட்ட ஏற்படும். அதனால அவங்க குழந்தை குட்டிகளை பிற்பார்கள் என்று அந்த கருத்தை செய்யலாம். இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரியான இரக்கம் அன்பு இருக்குதுல, நமக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு பரிவு இது ஜின்களுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. ஜின் என்பது எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு பொருள் கிடையாது. ஜின் என்பது மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சியும் அதுக்கு இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. ஜின்களை பத்தி சொல்லி காட்டுறாங்க. இன்னல் இல்லாஹி மேத்த ரஹமத்தின், நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ சஹீஹ் முஸ்லிம்ல 2752வது செய்தியாக இதை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் இல்லாஹி மேத்த ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 100 கருணை இருக்கிறது. அல்லாஹ் அன்பை படைக்கும் பொழுது, கருணையை படைக்கும் பொழுது 100 பங்கு அல்லாஹ் படைக்கிறான். அதை படைச்சு அல்லாஹ் செய்யறான். அன்ஸல மின்ஹா ரஹமத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாம். அல்லாஹ் அந்த ஒரே ஒரு கருணை இருக்குதுல, அதை மாத்திரம் மனிதர்களுக்கு மத்தியில, ஜின்களுக்கு மத்தியில, மிருகங்களுக்கு மத்தியில, ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மத்தியில அல்லாஹ் பங்கிட்டு விட்டான். 100 கருணையை அல்லாஹ் படைத்து விட்டு 99 அல்லாஹ் வச்சுக்கிட்டான். ஒரே ஒரு கருணை என்ன செய்யறான், மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜின்கள் மத்தியில் அல்லாஹ் கொடுத்துறான். நீங்க ஒரு ஆள் மேல கருணை காட்டிக்கிறீங்க, ஒரு ஆள் மேல ஒரு ஆள் அன்பு காட்டிக்கிறீங்க, இறக்கம் காட்டுங்க என்று மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் என்று எல்லாத்துக்கு மத்தியில அல்லாஹ் அதை பங்கிட்டு கொடுத்து விட்டான். வபிகா தாத்திபுல் வகுஷாலா வலதியா. அதனாலதான் காட்டு விலங்கு கூட தன்னுடைய குட்டி மேல பாசமா இருக்கு. ஒரு காட்டு விலங்குன்னு செய்யுது, அது நம்மளதான் தாவுது தவிர, நம்மளதான் அழிக்க நினைக்கிறத தவிர அது தன்னுடைய குட்டிகள் மேல பாசமா இருக்குதுல. இதெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த கருணையினாலதான். ஒரே ஒரு கருணையில ஒரு காட்டு விலங்குன்னு செய்யுது, அது அன்பு காட்டுகிறது. வஹரல்லாஹு திஸீன ரஹமா, அல்லாஹ் 99 ரஹமத்தை, கருணையை அல்லாஹ் தன்னிடத்துல வைத்துக் கொண்டான். இரஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, மறுமை நாளையில தன்னுடைய அடியார்களுக்கு அதன் மூலமாக அல்லாஹ் கருணை காட்டுவான். 99 கருணை அல்லாஹ் வைத்துக் கொண்டு அல்லாஹ் செய்யறான், மறுமையில எல்லாத்தையும் வெளிப்படுத்துவான், நம்ம எல்லாரும் மேலே அன்பு காட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்டையும் அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும். அவங்க ஒருத்தர் செய்வாங்க, நேசிப்பார்கள், ஒருத்தர் விரும்புவார்கள், ஒருத்தர் மேல ஒருத்தர் இறக்கப்படுவார்கள் என்றெல்லாம்
ஜின் என்பது ஒரு படைப்பு என்பதை என்ன செய்யுது இந்த ஆதாரங்கள்ல சொல்லுது. அப்ப ஜின் என்பது மனுஷன் மாதிரியே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு படைப்பு, பகுத்தறிவுள்ள ஒரு படைப்பு. அதுலயும் ஆண் பெண் இருக்கிறது, அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அவங்களுக்கு அன்பு இருக்கிறது, அவங்களுக்கு மத்தியிலையும் இல்லற தொடர்பான விஷயங்கள் இருக்கும் என்பதை எல்லாம் என்ன செய்யறோம் இந்த செய்திகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இனி ஜின்கள் சம்பந்தமாக என்னவெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னவெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்துட்டு இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர்.